அவர்கள் திருச்சியில ஸ்டார்ட் பண்ண பிரச்சாரம் பெரிய அளவுல சக்சஸ் ஆச்சு. நிறைய பேருக்கு இங்க ஒரு சந்தேகம் வரும், அட என்னமா அவர் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க, அங்க இருந்த தொண்டர்களுக்கு அவர் பேசினதே கேட்கல, நடுவுல ஆம்புலன்ஸ் வேற விட்டுட்டாங்க, திருச்சி அரியலூர் மட்டும் தான் பிரச்சாரம் பண்ணாரு, அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போகவே இல்ல. இதெல்லாம் இருந்தும் எப்படி நீ இதை சக்சஸ்னு சொல்ற அப்படின்னா, உண்மையாவே பிரச்சாரம் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிருக்கு. ஆளுங்கட்சி பிளான் போட்டுதான் அன்னைக்கு இசைஞானி இளையராஜாவுக்கு 50 ஆண்டு கம்ப்ளீட் பண்ணதுக்காக பாராட்டு விழா நடத்துறாங்க. இது கவர்மெண்டே எடுத்து நடத்துறாங்க. ஏன் வேற டேட்டே கிடைக்கலையா? சரி ஓகே. அது மட்டும் இல்லாம சிஎம், டெபுட்டி சிஎம், ரஜினி, கமல், இளையராஜான்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன்ல தான் இருந்திருக்காங்க. ஆனா மக்கள் எல்லாருமே ஆர்வமா பார்த்தது திருச்சியில நடக்கிற பிரச்சாரத்தை லைவ்ல மட்டும்தான். ஆளுங்கட்சியில இருக்க நிறைய சேனல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து விஜயோட பிரச்சாரத்தை டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி பண்ணி உடனே கட் பண்ணிட்டு இளையராஜாவோட போட்டாங்க. உடனே விஜயோட சேனல் என்ன பண்றாங்க, யூடியூப்னு சொல்லிட்டு நிறைய சோசியல் மீடியால லைவ் போட ஆரம்பிக்கிறாங்க. கிராஜுவலா இளையராஜாக்கு நடத்தப்பட்ட ஷோட வியூஸ் கம்மியாகி எந்தெந்த சேனல் எந்தெந்த யூடியூப் கண்டென்ட்லாம் வந்துட்டு விஜய் அவர்களை பத்தி பேசுறாங்கோ அங்கதான் வியூஸ் அதிகமா இருந்தது. வித்தின் ஹார்க்கு எல்லாமே 2 மில்லியன் வியூஸ்க்கு மேல விஜய் அவர்கள் சேனலை தான் தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதையெல்லாம் நான் சொல்லல, உளவுத்துறை. அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா, உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது.